கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். என்ன வசனம் தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதை கேட்ட உடனே விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரணும் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கறதுனால அல்ல, நம்ம செவியில கேட்கப்படுகிற கேள்விகள். புரியுதுங்களா? நம்ம கேட்கிற கேள்வினால அல்ல, நம்ம செவியில கேட்க போகிற கேள்விகள். ஏன் என்று சொன்னால் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுது? So faith comes from hearing and hearing through the word of Christ. என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே நமக்கு என்ன வருமா? விசுவாசம் வரும். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்களோ, அது கேள்வியாய் உங்க காதுக்குள் வருகிறதோ, அவ்வளவும் அது விசுவாசத்தை என்ன பண்ணுமா? பெருக்கும் உங்க வாழ்க்கையில. அவிசுவாசம் எப்படி வரும்? அதே கேள்வினாலதான், அதே கேட்கறதுனாலதான். உங்களை சுத்தி 4 பேர் அவிசுவாசமா பேசிட்டே இருந்தாங்கன்னா உன் ஜெபத்தை ஆண்டவர் எங்க கேட்க போறாரு? நம்ம வாழ்க்கையில எது ஏன் நல்லது நடக்க போகுது? நம்ம இப்படிதான் இருக்க போறோம், அவங்களுக்கு தான் செய்வாரு, இது நடக்காது. கூட இருக்கிறவங்க, உங்க சூழ்நிலையில இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுமா? ஆமா இல்ல, நம்ம வாழ்க்கையில இது நடக்காதுல்ல, ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு நம்மளே நினைச்சு கொள்றோம் இல்லையா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்க நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க முதல் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவா பேசுறவங்களோ, உங்களை சுத்தி இருக்கிற யாரெல்லாம் அவிசுவாசமா பேசுறாங்களோ அவங்களெல்லாம் ஓரம் கட்டிடுங்க. அவங்களோட பேச்சே வச்சுக்காதீங்க, வேண்டாம். எப்போ என் விசுவாசம் குறைந்து போகுதோ, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசம் குறைந்து போகிறதோ, ஒரு மனுஷியால வருதுன்னா அப்படியாப்பட்ட உறவு நமக்கு வேண்டாம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் கணவன் மனைவி உறவு சொல்லல, ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்றேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்க என்ன பண்ணுமா? விசுவாசத்தை எப்படி வரணும்? கேட்கிறதுனால, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால என்ன பண்ணுமா? விசுவாசம் வருமா? அவ்விசுவாசம் கேட்கிறதுனால வரும். அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவரை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. விசுவாசமாய் பேசுகிறவர்களை உங்களை சுத்தி வச்சு கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படித்தான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆகும் பொழுது அந்த 7வது மாதத்துல அந்த மனைவிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இடுப்புக்கு அப்புறம் வேலை செய்யாம போயிடுச்சு. இடுப்புக்கு அப்புறம் என்ன பண்ண முடியல, வேலை செய்யல. டாக்டர் சொன்னாங்க டெலிவரி எப்படி நடக்கும்னு தெரியல, குழந்தை எப்படி பிறக்கும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இதை தெரிஞ்சு அக்கம் பக்கத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, சரியா நடக்குமோ தெரியலையே, குழந்தை செத்து போயிடுமோ இப்படின்னு சொல்லி நெகட்டிவா பேசிட்டே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள பயம் அதிகமாய் வந்து கொண்டே இருந்துச்சு. அவங்க ஒரு நாள் நினைச்சாங்க, மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுது, நீ விசுவாசத்தா தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லுது, அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது கெனத் கோப்லான் என்கிற ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, யாரெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, அவங்களுடைய வார்த்தையை நீங்க கேட்காதீங்க, விசுவாசமான வார்த்தையை நீங்க கேளுங்கன்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாரா, சொல்லுகிற செய்தி அவர்கள் கேட்டார்கள். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்தாங்க. அதுல இருக்கிற தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணாங்களாம், விசுவாசமான வார்த்தையை திருப்பி 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 கேட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு நார்மல் டெலிவரி வந்தது, குழந்தையும் தாயும் சரியானாங்க. அந்த பிள்ளை ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய அற்புதம். இதுதான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்துறது. உங்க வாழ்க்கையில அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசமாய் கேட்கிறோம் அப்பா. என் தேவரீர் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நன்மை உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசம் பெருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் முடிவு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தனை சந்தித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறாங்க, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா, நான் இப்படியே தான் இருக்கணுமா என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. விசுவாசம் பெருகட்டும் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருகட்டும். இப்பொழுது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம் அப்பா. இந்த விசுவாசம் அவர்களை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய விசுவாசத்தை பெருக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட்.
டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கிட்டு இருக்கீங்களா, இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.